ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் வந்து அழைப்பு விடுகின்றார்கள். மாமின் யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற பொழுது இல்லா வ ஜவனபதிஹா, சூரியனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மலக்கானி, ரெண்டு மலக்குகள் ஒவ்வொரு நாளும் தோன்றுகின்றார்கள். யுனாதியானி, அந்த ரெண்டு மலக்குகளும் தோன்றி மனிதர்களை அழைக்கின்றார்கள். யஸ்மஉமா கல்குல்லாஹி குல்லிஹிம், அவர்களுடைய அழைப்புகள் எல்லா உலகத்தினுடைய படைப்புகளை கேட்கின்றது. இல்ல சகலைன், மனித வர்க்கம் ஜின் வர்க்கத்திற்கு மட்டும்தான் அந்த மலக்குகளுடைய பேச்சு கேட்பது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் மலக்குகள் அழைத்து கூப்பிடுகின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாளும் சூரியன் வருவதற்கு முன்னால் மலக்குகள் வந்து சொல்லுகின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ் ஹலுமு இலா ரப்பிக்கும், மனிதர்களே, உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் நல் அமல் செய்து தயாராகி கொள்ளுங்கள். இன்மா கல்ல வகஃபா கைரும் மிம்மா கசுர வ அல்ஹா, நீங்கள் குறைவாக அமல் செய்து நாளை மறுமையில் கட்டுச்சாதங்கள் குறைவாக எடுத்துட்டு போவதை விடவும் அதிகமான நன்மைகள், அதிகமான இபாதத்துகளை கொண்டு போவது தான் சிறந்தது என்று ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அழைப்புகளை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கின்றார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம் ரமலானுடைய காலத்தில் 2வது ஜும்மாவிலே கூடுதலாக அமல், வார வாரம் ஜும்மா வந்தாலே அதிகம் நன்மை செய்யணும். அது ரமலானில் வருகின்ற பொழுது நாம் மற்ற நாட்களில் விடுபடுகின்ற அமல்கள், தஸ்பீஹ் தொழுகையாக இருக்கட்டும், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதாக இருக்கட்டும், நபியின் மீது ஸலவாத் ஓதுவதாக இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ ரமலானுடைய ஜும்மாக்களில் நாம் செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்று சூரத்துல் யூனுஸ் என்னும் ஒரு சூறாவை ஓதுகின்ற பாக்கியத்தை தந்தான். சூரத்துல் ஹூதுடைய சில வார்த்தைகளும் இன்று ஓதப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு பார்க்கின்றோம், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான். பார்த்தீங்களா, இந்த உலகத்துல எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் சொர்க்கத்திற்கு போன பிறகும் கூட சொர்க்கவாசிகள் அங்கே சில தஸ்பீஹ்கள் செய்வார்கள். அதை நீங்கள் உலகில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸுடைய வார்த்தைகள் வருகிறது. இன்ன அஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? யுல்ஹிமூன தஸ்பீஹ வ தஹ்மீத், உலகத்தில் அவர்கள் சொன்ன தஸ்பீஹ்களையும் அல்ஹம்துலில்லாவையும் சுப்ஹானல்லாவையும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் நினைவுபடுத்துவானா, அல்லாஹ் ஞாபகப்படுத்துவானா. அப்போ அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இதான் அப்போ அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு வருகிறது, சொர்க்கத்தில் உணவுகள் கிடைக்கும். அப்பொழுது அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சுப்ஹான கல்லாஹும்ம சுப்ஹான கல்லாஹும்ம என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு தான் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்னால் ஃபயகூமு அலா அஹதிஹிம் அஷரத்து ஆலாஃபி காதிம், 10,000 பணிவிடை செய்யக்கூடியவர்கள் ஒரே நேரத்தில் வந்து விடுவார்கள். மா குல்லி காதிமின் ஸஹஃபத்து மின் தஹப், என்ன கொண்டு வருவாங்க? தங்கத்திலான தட்டுகளை, அதில் பழங்கள் இருக்கும், எல்லாம் ஏந்தி கொண்டு அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள். ஃபீஹா தஆமுன் லைஸ ஃபில் உக்ரா, அதில் உணவு மட்டும் தான் இருக்கும், மற்றது இருக்காது. ஃபயகுலு மின்ஹுன்ன குல்லுஹுன்ன, அதில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் சொர்க்கவாசி சாப்பிடுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, எவ்வளவு வார்த்தை சொல்லலாம். ஆனா சுப்ஹான கல்லாஹும்ம என்பது தான் சொர்க்கவாசிகளே சொர்க்கத்தில் செய்கின்ற தஸ்பீஹாக இருக்கிறது. அதை சொன்ன பிறகு 10,000 மலக்குமார்கள் உணவை ஏந்தி கொண்டு தங்கத்திலான தட்டை கொண்டு அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்னால் நிற்பார்கள் என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸ் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸ்ல போய் பாருங்க. அல்லாஹு தஆலா அதிலே ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான். சொர்க்க 26வது ஆயத்து சூரத்துல் யூனுஸ்ல அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு போன பிறகு அந்த சொர்க்கவாசிகளை கூப்பிடுவானா, அல்லாஹ்வே கூப்பிடுவான். யா அஹ்லல் ஜன்னா, ஓ சொர்க்கவாசிகளே. அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு சப்தத்தை எல்லா ஆரம்பத்தில் உள்ளவர்களும் கடைசியில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்பார்களாம். எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இன்னல்லாஹ வஅதகுமுல் ஹுஸ்னா, நான் உலகத்தில் உங்கள் அனைவருக்கும் 2 வாக்குறுதி கொடுத்து விட்டேன். ஒன்றை நான் கொடுத்து விட்டேன். ஒன்று என்ன? சொர்க்கம். சொர்க்கம் கிடைச்சிருச்சு. இன்னொரு வாக்குறுதி சேர்த்து கொடுத்தேன். அது என்ன தெரியுமா? வஸியாதா. பாத்தீங்களா, இன்னைக்கு ஓதப்பட்ட 26வது ஆயத்து சொர்க்கவாசிகளுக்கு 2 கொடுக்கப்படும். அல்ல ஹுஸ்னா வஸியாதா,
சொர்க்கம் வழங்கப்படும், வசியாதா எக்ஸ்ட்ராவாக. அந்த எக்ஸ்ட்ரா என்னன்னு சொல்லல. இப்பொழுது அல்லாஹ் பார்த்து சொல்லுகின்றான், நான் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? அல்லாஹ் இப்பொழுது திரைகள் எல்லாம் தாண்டி விட்டு தன் முகத்தை காட்டிவிட்டு சொல்லுவான், இது தான் அதிகப்படியானது என்று தன்னுடைய அந்த முகத்தை காட்டுவான் என்றார்கள். அந்நதுரு இலா வஜ்ஹிர் ரஹ்மான், அல்லாஹுடைய முகத்தை சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். இதுதான் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு கூடுதலாக கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அருளாக இருக்கும் என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸிலே அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான். எனவே பல ஆயத்துகள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸ்ல இருக்கிறது. சூரத்துல் யூனுஸுடைய 58வது ஆயத்து. இந்த ஆயத்து இறங்குச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்சிலத் அலைய சூரா. இந்த சூரத்துல் யூனுஸ் இறங்கிய பிறகு நபி உபய் இப்னு காப் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இன்று ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். வ உமிர்து அன் உக்ரி அகஹா, அந்த சூறாவை நான் உனக்கு ஓதி காட்ட அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு காபுக்கு முன்னால் சொன்னார்கள். இப்பொழுது உபய் இப்னு காப் சொன்னார்கள், நபி அவர்களே, நான் இதை கொண்டு மிக ஆனந்தப்படுகிறேன். நபி கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறியான்னு கேட்டாங்க. ஏன் நான் சந்தோஷப்படாமல் இருப்பேன்? அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் யூனுஸிலே 58வது ஆயத்திலே சொல்லுகின்றான், உலகத்தில் ஒரு மூமின் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருள்படியாகிய நபியை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய நபியை கொண்டு தான் சந்தோஷப்பட வேண்டும் என்று 58வது ஆயத்து என்று சொல்லுகிறது. நபியே, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவது உங்களை கொண்டு தான், உலகத்தை கொண்டு கிடையாது, காசு பணங்களை கொண்டு கிடையாது. நீங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறீர்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக, அல்லாஹ்வுடைய அருள்படியாக, இதை கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சூரத்துல் யூனுஸுடைய ஆயத்திற்கு. எனவே பலதரப்பட்ட விஷயங்கள் சூரா யூனுஸ்ல வருகிறது. குறிப்பாக சூரா யூனுஸ்ல ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் நபி பத்துவா பண்ணுகின்றாங்க. எல்லா நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க, இவங்க பத்துவா பண்றாங்க. என்ன பத்துவா? ஃபிரௌன் அழிவதற்கு கை தூக்கி பத்துவா செய்யறாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு சொல்றான். எவ்வளவு நாள் கழிச்சு தெரியுமா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஒரு நபி துவா செய்யறாங்க. குல்லு நபியின் யுஜாப், ஒவ்வொரு நபியுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் 40 ஆண்டுகள் கழித்து தான் ஃபிரௌன் இந்த துன்யா விட்டும் அழிந்து போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட பிறகு 40 ஆண்டுகள் ஆமீன் சொன்னது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, இன்னைக்கு துவா கேட்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். கூட்டு துவா இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கின்றார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லுகின்றார்கள். குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸுடைய ஏறத்தாழ 94வது 88வது ஆயத்துகள் அதை காட்டுகிறது என்று சொன்னா, பெருமானார் இந்த ஆயத்து இறங்கின பிறகுதான் சொன்னாங்க, அத்தாயி வல் மூமினு ஷரீகானி ஃபில் அஜ்ர். ஒரு துவா கேட்கக்கூடியவர், அதற்கு ஆமீன் சொல்றவர், 2 பேரும் நன்மையில் கூட்டுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா கேட்கிறவர் தனி, ஆமீன் சொல்றவர் தனி கிடையாதுங்க. துவா கேட்கிறவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மையை தான் ஆமீன் சொன்னவருக்கு அல்லாஹ் தருகிறான் பெருமானார். அதே மாதிரி தான் வல் ஹாரிஉல் முஸ்தமிஉ ஃபில் அஜ்ரி ஷரீகான். குர்ஆன் ஒருத்தர் ஓதுறார், ஒருத்தர் காது தாழ்த்தி கேட்கிறார். 2 பேரும் நன்மையில் கூட்டுனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓதுறவருக்கு ஒரு நன்மை, கேட்கிறவருக்கு நன்மை தனியெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே நன்மை தான்றாங்க பெருமானார். வல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு ஃபில் அஜ்ரி ஷரீகான். கல்வியை கற்றுத் தருகின்றவர், கல்வியை கற்கக்கூடியவர், 2 பேரும் நன்மையில் கூட்டுனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கூட்டு துவா என்பது ஆமீன், ஒருவர் துவா கேட்க மற்றவரெல்லாம் ஆமீன் சொல்வது குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸுடைய அந்த 88வது 89வது ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அது 4 பேர் சேர்ந்து செல்லுகின்ற பொழுது 40 பேர் ஒரு இடத்தில் ஒன்று கூடி துஆ கேட்டால் அதிலே ஒரு நல்லவர் இருப்பார், அதை கொண்டு அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடங்களில் அதிகம், அதனால்தான் கம்மியான மக்கள் வருகின்ற இடத்தை விட அதிகமான கூட்டம் கூடுகின்ற இடத்துக்கு போய் நம்ம ஏன் தொழுக போறோம், சேருகிறோம் என்று சொன்னால், கூட்டங்கள் அதிகமாகும் போது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது சிறந்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 செய்தியை நம்ம பார்க்கணும். ஒன்று, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்? அவர்கள்லாம் கலிமா சொன்னவர்கள், மூமின்கள், அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். ஏங்க நம்ம சந்தோஷப்படணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்த நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால், அர்ஷுக்கு போய் அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்த நபியுடைய சமூகமாகிய
சமூகமாகிய நம்மையா அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். எனவே மன்னிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், எல்லா சமூகமும் நபியுடைய சமூகம் வேதனை வந்து விட்டால் அழிந்து தான் வரலாறு, ஒரே சமூகம் மட்டும்தான் வேதனை வந்த பிறகு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்று சொன்னால் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாவிலே சொல்லித் தருகின்றான். ஏன் 40 நாட்கள் அப்படியே சஜிதாவில் இருந்தார்கள், 40 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். மிருகங்கள் எல்லாம், கால்நடைகள் எல்லாம், இது ஒரு செகண்ட்ல அது நடக்கல, 40 நாட்கள் என்று வருகிறது. 40 நாட்கள் மிருகங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து விட்டது, சிறுவர்கள் ரோட்டுக்கு வந்து விட்டார்கள், எல்லாரும் அழுதார்கள், எல்லாரும் சஜிதாவில் இருந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸிலே வருகிறது, யா ஹை ஹைன லா ஹை, யா ஹய்யு முஹ்யில் மௌதா, யா ஹய்யு லா இலாஹ இல்லா அன்த என்று எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள். அல்லாஹ் கொண்டு வந்த வேதனை நிப்பாட்டினான் என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூனுஸிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். எனவே இன்று சூரா யூனுஸிலே ஒன்று சமூகம் பாதுகாக்கப்பட்டது, இதையும் அல்லாஹ் சொல்றான். 92வது ஆயத்து சூரா யூனுஸிலே அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனுடைய உடலையும் நான் பாதுகாப்பேன். நைல் நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு பின்னால் போன ஃபிரௌனும் அவனுடைய 70,000 படைகளும் அழிந்தது, ஃபிரௌனுடைய உடலை மட்டும் இன்று வரை அல்லாஹ் பாதுகாப்பேன் சேலஞ்ச் பண்றான் குர்ஆனிலே. 92வது ஆயத்து சூரா யூனுஸிலே இஸ்லாத்துடைய ஒரு மிக பெரும் தனிமை என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் ஒரு முஅஜிஸா, காபா ஒரு முஅஜிஸா, ஜம்சம் தண்ணீர் ஒரு முஅஜிஸா, இது போன்ற பல அற்புதங்கள் இருக்கிறது. ஃபிரௌனுடைய உடல் இன்று வரை என்னங்க, ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு உடலை இங்க கொண்டு வரதுக்கு 2 நாளுக்குள்ள இதை போடுங்க, இந்த கெமிக்கலை போடுங்க, இதை போட்டாதான் பாதுகாக்க முடியும், இந்த ஐஸ் பெட்டியில வைங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எந்த பவுடரும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த ஐஸ் பெட்டியும் கிடையாது. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான், வைன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅதி, கியாமத்துடைய ஒரு அடையாளம், ஃபிரௌனுடைய உடல் கடைசி வரை பாதுகாக்கப்படும். யாரெல்லாம் பின்னால் பெருமையிலே தன்னை கடவுள் என்றோ தன்னை உயர்ந்தவர் என்று மார்த்தட்டிக் கொள்வார்களோ அவர்கள் எல்லாம் கியாமத்து வரை பார்க்க வேண்டும் ஃபிரௌனுடைய உடலை. இவன் மனிதன் தான், இவன் கடவுளாக இருந்திருந்தால் இவ்வளவு கேவலப்பட்டிருக்க மாட்டான் என்பதை பார்ப்பதற்காக அத்தாட்சியாக நான் கியாமத்துடைய கடைசி நாள் வரை ஃபிரௌனுடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸிலே 92வது ஆயத்திலே சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபிரௌனுடைய உடலை பார்ப்பதற்காக சில சஹாபாக்கள் போனது, அவர்கள் பார்த்தது, இதையெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸ் இதையெல்லாம் சொல்லித் தருகிறது. எனவே சூரத்துல் ஹூதும் இன்று ஓதப்பட்டுச்சு. 12வது ஜுஸுனுடைய முதல் ஆயத்துங்க, வமாமின் தாப்பா, என்னங்க சூரா ஹூதுடைய 6வது ஆயத்து. ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறதுங்க. இந்த ஆயத்து எப்பொழுது தெரியுமா இறக்கப்பட்டுச்சு? அஷ்அரியீன்கள் என்று சொல்லுகின்ற சில சஹாபாக்கள், செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபு மூஸல் அஷாரி, அபு ஆமிர், அபு மாலிக் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ர செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ரொம்ப கஷ்டம், மனைவி மக்கள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, காசு பணங்கள் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இருக்கும் பொழுது உணவுக்கு வழி இல்லை. அப்ப சில சஹாபாக்கள் பேசி நபி கிட்ட அனுப்பி விட்டு, ஏதாவது சாப்பாடுக்கு வழி இருக்குதா, அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு எப்படியாவது நமக்கு உதவி கிடைக்கணும், உணவு கிடைக்கணும்ன்றதுக்காக அனுப்பி விடுறாங்க. நபியுடைய வாசல்ல போய் நிக்கிறாங்க, உள்ள போய் கேட்டுடலான்ட்டு நபி உள்ள ஒரு ஆயத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இறங்குகிறது அந்த வசனம். என்னங்க, சூரா ஹூதுடைய இன்று ஓதப்பட்ட வசனம் 6வது ஆயத்து, 12வது ஜுஸுனுடைய முதல் ஆயத்து, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் எந்த படைப்பும் படைக்கப்படுவது கிடையாது, அதனுடைய உணவு என்னுடைய பொறுப்பு என்ற வசனத்தை நபி அவர்கள் உள்ளே ஓதி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி இடத்தில் போய் கேட்கல, வாசல இருந்து போய்விட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த நபிக்கு சஹாபாக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நபி அவர்கள் கண்டிப்பாக அந்த தோழர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அபஷிரு அதாக்குமுல் கௌஸ், கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவுகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகளும் உங்களுக்கு மிக விரைவாக வர இருக்கிறது. பார்த்தால் யாரோ 2 நபர்கள் தட்டு முழுக்க ரொட்டிகளையும் கறிகளையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். இவர்கள் சாப்பிட்டு விட்டு நபியிடத்தில் போய் கொடுக்கின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் நபியிடத்தில் போய் கொடுக்கின்ற பொழுது, எங்களுடைய தேவைகள் முடிந்து விட்டது யார சொல்லலாம், நீங்களும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த சஹாபாக்கள், யார சொல்லலாம், இந்த உணவு எங்கிருந்து வந்துச்சு? இது போன்ற உணவை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. மாரா ஐனா தாமன் அக்ஸர வலா அத்யப மின் தாமின் அர்சல்த பிஹி, நீங்க எங்களுக்கு ஒரு உணவு அனுப்பி விட்டீங்களே, நாங்க எல்லாரும் சாப்பிட்டோமே, இது போன்ற ஒரு டேஸ்ட் எங்கேயும் நாங்கள் சாப்பிட்டது கிடையாதுன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகில் செய்யப்பட்ட உணவு கிடையாது, தாக்க ஷைஉன் ரஸககுமுல்லாஹ், அந்த உணவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்துச்சுன்னு சொன்னாங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் உணவனுடைய பொறுப்பை நமக்கு எடுத்து இருக்கின்றான். உணவுக்கு பின்னால் நாம் போக தேவையில்லை, மரணமும் உணவும் உங்களுக்கு பின்னால் வருகிறதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் பிறப்பதற்கு முன்னால் அவனுடைய தலையிலே ஒவ்வொரு பருக்கினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஏதோ சாப்பாடை தேடி போன மாதிரி இருக்கிறது, உணவிலே நம்முடைய பெயர் இருந்ததனால் தான் நாம் சாப்பிடுகிறோம். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹூதினுடைய அந்த 6வது ஆயத்து நமக்கு இதையெல்லாம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இது போன்ற பலதரப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் என்று குறிப்பாக சில சூரத்துல் ஹூதுடைய அந்த ஒரு வசனம் இருக்கிறது, 63வது ஆயத்து என்று நினைக்கின்றேன். அதுல சில பேர்களுக்கு, அதாவது வீட்டுல தண்ணி போடுறாங்க, தண்ணீர் வருவது கிடையாது, 120 அடி 140 அடி தாண்டி போய் விடுகிறது. ஆனால் தண்ணீருடைய பிரச்சனை இருக்கிறது, தண்ணீர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறது. சூரத்துல் ஹூதினுடைய அந்த வசனம், அந்த 44வது ஆயத்து, சூரத்துல் ஹூதினுடைய 44வது ஆயத்து, வக்கீல யா அர்லுபுலஇ, தண்ணீர் வெளிப்படுவதற்கும் தண்ணீர் ஊற்றாக எடுப்பதற்கும் இதிலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகின்றார்கள். தண்ணீர் வரதுக்கு மட்டும் இந்த ஆயத்து கிடையாதுங்க. எத்தனோ பேர்களுக்கு ரத்தங்கள் வடிந்து கொண்டே இருக்கிறது நிற்காமல். பெண்கள் சில பேருக்கு மாதவிடாய் தாண்டி கொண்டு இஸ்திஹாலா என்று சொல்லுகின்ற, சில பேருக்கு பீஷாப் அடிக்கடி வரும், சல்சுல் பவுல் என்று சொல்லுகின்ற, என்னங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 2 தடவை பீஷாப் போயிடுவார், ஒண்ணுக்கு போயிடுவார். இது இன்னைக்கு சகஜமாக ஆகிவிட்டது. இது எல்லாத்திற்கும் சூரத்துல் ஹூதுடைய 44வது ஆயத்து அல்லாஹ் அதை நிப்பாட்டுவதற்கு பொறுப்படுத்திக் கொள்கின்றான், வராத தண்ணீரை வர வைப்பதற்கு பொறுப்படுத்திக் கொள்கின்றான் என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹூதிலே அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட வசனங்களை சொல்லித் தருகிறான். எனவே சூரத்துல் யூனுஸ் தௌபாவுடைய வசனத்தை சொல்லித் தருகிறது, மன்னிக்கப்பட்ட சமூகத்தை சொல்லித் தருகிறது. சூரத்துல் ஹூத் அழிக்கப்பட்ட சமூகத்தை சொல்லித் தருகிறது. இன்று நாம் ஒவ்வொரு நபிமார்களை பார்க்கின்றோம். இன்று செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்று லூத் அலைஹிஸ்ஸலாம், இன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபி தெரியுமாங்க? யாரின் காரணமாக இன்று உலகம் முழுக்க ஜம்சம் கிடைக்கிறதோ அவருடைய காலிலிருந்து தான் ஜம்சம் வருகிறது. மனிதர்களை மதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றவர்களே, நாங்கள் எதற்கும் நிற்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்களே, உலகத்தில் எல்லாரும் ஜம்சம் தண்ணீரை நின்று தான் குடிக்கின்றார்கள். சஹாபாக்கள் நின்று குடித்தார்கள், நபி நின்று குடித்தார்கள். என்ன காரணம்? உலகத்தில் எல்லா தண்ணீரையும் அமர்ந்து குடிக்க வேண்டும், ஜம்சம் மட்டும் நின்று குடிக்க வேண்டும். என்ன காரணம்ங்க? அது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலிலிருந்து வந்தது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், தீராத நோய்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மருத்துவம் ஜம்சம் தண்ணீரில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் தண்ணீர் எந்த எண்ணத்திற்காக நீங்கள் குடித்தாலும் அதை நிறைவேற்றும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜம்சம் தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை சாதிக்குல் வாத் என்று சொல்லுகின்றான். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்றவர்கள், உண்மைப்படுத்துகின்றவர்கள். என்னங்க, கழுத்து கீழே கத்தி இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் அல்லாஹ் நபி தன் தந்தை கண்ட கனவை உண்மைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லுகின்றார், அது சத்தக்த ரூயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இஸ்மாயிலை கொண்டு என்று சொன்னால், நபி எப்பொழுதும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? பார்த்தீங்களா, நம் வம்சத்தை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம் வம்சத்தை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. ஜாஹிலியத்துடைய பழக்கத்தில் ஒன்று தான், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்னுடைய பாட்டன் யார் தெரியுமா என்று சொல்வதெல்லாம் வம்சத்தை கொண்டு பெருமை அடிக்கிறது, பாரம்பரியத்தை கொண்டு பெருமை அடிப்பது. இது முட்டாளுடைய வடமைகள் என்றார்கள் பெருமானார். ஆனால் அந்த நபி சொல்லுகின்றார்கள், ஆனா இப்னு ஸபீஹத்தைன், நான் 2 அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகின்றவர்கள், அறுக்கப்பட போனவருடைய பிள்ளை என்றார்கள் பெருமானார். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்களை வஃபதைனாஹு பிதுபிஹின் அதீம், அவர்கள் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட போனார்கள். அல்லாஹ் அவருக்கு பகரமாக குர்பானியுடைய ஆடுகளை கொண்டு அவர்களை பாதுகாத்தான். அவர்களுடைய பிள்ளை என்றார்கள். பார்த்தீங்களா, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? எல்லா நபிமார்கள், பனி இஸ்ரவேலர்களுடைய எல்லா நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு, ஒரே நபி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு. நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வருகின்றார்கள். உலகத்தில் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த எல்லா நபிமார்கள், நம்மை யாரெல்லாம் பற்றி பேச போறோமோ, குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள் இருக்கிறதோ, யார் மூலமாக வந்தார்கள்? 2 பிரிவுகள், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்கள். நம் நபி மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்
அலிஸ்லமை கொண்டு. எனவே தான் அவர்கள் பெருமடித்தார்கள். யார ரசூலுல்லாஹ், நீங்க இவ்வளவு அழகா அரபி பேசுறீங்களே, அரபி இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு உச்சரிப்புகளும் வார்த்தைகளும் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லுகத்து இஸ்மாயில், நான் பேசுறது என்னுடைய பாட்டனார், என்னுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய லாங்குவேஜ்னாங்க. அவங்க தான் அரபினுடைய முதல் தந்தை. அரபை ரொம்ப தெளிவாக பேசியவர்கள், அரபனுடைய அந்த லாங்குவேஜ்களை அழகுபடுத்தியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய நான் பாரம்பரியத்தில் வருகிறேன், எனவே தான் நான் அரபியை அவ்வளவு தெளிவா பேசுறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து பல செய்திகள் நம்ம உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது. சஹாபாக்கள் சில பேர் பனு சலமா என்று சொல்லுகின்ற கபீலாவை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அம்பு எய்து கொண்டிருந்தார்கள். இந்த பக்கத்துல இருந்து அம்பு, நபி சொன்னாங்க அம்பு எறியதை கத்துக்கோங்க, அது ஈமான்ல ஒரு பங்குன்னாங்க. யார் அம்பு எறியதை கற்றுக்கொள்ளவில்லை என்னை சார்ந்தவர் கிடையாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? நீச்சலை தெரியாதவர் என்னை சார்ந்தவர் கிடையாது, அம்பு எறிய தெரியாதவர் என்னை சார்ந்தவர் கிடையாது, குதிரை ஓட்ட தெரியாதவர் என்னை சார்ந்தவர் கிடையாது. ஏங்க, இதெல்லாம் வீரத்தின் அடையாளங்க. ஒரு போர்ன்னு சொன்னா குதிரையை ஓட்டிட்டு போக வேண்டும், ஒரு போர்ன்னு சொன்னால் அம்பு எறிய வேண்டும். அதனால்தான் செய்தனா எல்லா சஹாபாக்களும் நபியே எங்கள் தாய் தந்தை அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொன்னார்கள். நபி ஒரே சஹாபியை பார்த்து என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம்னாங்க. எந்த சஹாபிங்க? முதலில் அல்லாஹ்வுடைய பாதையிலே அம்பு விட்ட சாத் இப்னு அபி வக்காஸை பார்த்து சொன்னாங்க, சாதே, என்னுடைய தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம் என்றார்கள். ஏன்? நீ தான் இந்த போருக்காக முதலில் அல்லாஹ்வுடைய பாதையில் அம்பு விட்டவர். ஏனென்றால் இந்த அம்பு எறியக்கூடிய தன்மையை முதல் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னலி அன்ன அபாக்கும் இஸ்மாயில் கான ராமியன், என்னுடைய தந்தை இஸ்மாயில் அம்பு எறிவதில் மிக திறமையானவர்களாக, குதிரை ஓட்டுவதில் மிக திறமையானவர்களாக இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எறிவதை பாராட்டினார்கள். என்று சொன்னால் வகான ஷதீதுல் ஹர்பி அலல் குஃபார். பார்த்தீங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளை வீழ்த்துவதிலே ரொம்பவும் கடினமாக இருப்பார்கள். லா யகாஃபு பில்லாஹி லௌமத லாயிம், யாரை பற்றியும் பொருள்படுத்த மாட்டார்கள் என்று வரலாற்றிலே அவர்கள் சம்பந்தமாக நீண்ட செய்திகள் வருகிறது. அப்படிப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் எங்கெங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப பேரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கம் காபாவுக்கு போகின்றார்கள், தெரியவில்லை. காபாவுடைய உள்புறத்தில் தான், ஹஜருல் அஸ்வதிற்கு அருகாமையில் தான் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் ஹாஜரா அம்மையாருடைய கபரும், 2 பேருடைய கபரும் காபாவுடைய உள்ரங்கத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் ஹிஜ்ரி 177வது வயதில் தான் ஹஜ்ரத் 137வது வயதில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் நீண்ட செய்திகள் வருகிறது. அல்லாமா இஸ்ஹாக் பின் அப்துல்லாஹ் இப்னு ஃபர்வா என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், மா யஅலமு மௌதிஅ கப்ர நபிய்யி மினல் அன்பியா, நபிமார்களில் பல பேர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலும், இவர்கள் தான் இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று பூர்வமாக யாருடைய கபரும் அறியப்படவில்லை. 3 நபிமார்களுடைய கபர் மட்டும் தான் இதுதான் இவர்கள் தான் 100%, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் சலாலாவில் இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் அங்கே தான் அடக்கப்பட்டார்களா, இன்னொரு இடத்திலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 3 கபர் மட்டும் சந்தேகமே கிடையாது, 100% இது நபிமார்களுடைய கபர் தான் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். முதலாவது யார் தெரியுமா? கபரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் காபாவில் இருக்கிறது என்பது 100%. யாரும் மாத்தி சொல்லல. வேற நபிமார்களுடைய விஷயத்துல 60 பேர் இங்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, 20 பேர் இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, 20 பேர் அங்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அடக்கப்பட்ட ஒரே இடம் காபா தான் சொல்லக்கூடியவர்கள் 100% உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். முதல் செய்தி. 2வது, எங்கெங்க அடக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் அந்த இடத்துல போய் பிடிக்கிறதுக்கு, அந்த இடத்தை போய் பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஏங்க, 70,000 மலக்குகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். மீசாப் என்று சொல்லுகின்ற அந்த இடம் தான் எல்லாரும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை முத்தம் கொஞ்சுவதற்காக இருக்கின்றார்கள். அந்த மீசாபுடைய உள்புறத்தில் தான் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அவருடைய தாயார் ஹாஜரா அம்மையாருடன் இருக்கிறது என்று வரலாற்றிலே எந்த இடம்? ருக்குனே யமானி என்று சொல்லுகின்ற, பைத்துல்லா என்று சொல்லுகின்ற 2க்கும் மத்தியில் தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. முதலாவது செய்தி. 2வது, நேற்றும் முந்தானத்தும் நாம் சொல்லப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இன்று சூரா அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரா ஓதப்பட்டுச்சு. வகபரு ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க தெரியுமா இருக்கிறது? யமனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மலைகளிலே ஷஜரத்துன் நிதா என்று சொல்லுகின்ற ஒரு இடத்தில்
ஹஜரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது 100% உறுதியானது. சொல்லிட்டு இப்போ ஹஜரத் இஸ்ஹாக் இப்னு அபி ஃபர்வா சொல்லுகின்றார்கள், கடைசியாக வகபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய கபர் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. யாரும் இங்கே இருக்கிறது கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் பெருமானார் மதீனாவில் தான், ரவுலாவில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 3 வகையான நபிமாருடைய கபர்கள் உறுதி செய்யப்பட்ட செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இன்னைக்கு பார்க்கின்றோம். வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நோன்புல. ஆனால் இன்னைக்கு காபால போய் பாருங்க, என்ன வெயிலாக இருந்தாலும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். வெயிலுடைய தாக்கமே இருக்காது. அந்த இடத்துல மட்டும் போனவர்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஷக்கா இஸ்மாயில் இலா ரப்பிஹி ஹர்ர மக்கா. மக்காவில் வெயில் படுகிறது, அல்லாஹ் சூடு அதிகமாக இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வச்சாங்களாம், அல்லாஹ் இந்த மக்காவில் மட்டும் வெயிலுடைய தாக்கத்தை நீ குறைன்னு சொல்லும் பொழுது ஃபௌஹல்லாஹு இலை, அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் வஹி அனுப்பி வைத்தான். இன்னி சஅஃப்தஹு லக பாபன் இலல் ஜன்னா, எந்த இடத்தில் நீங்கள் அடக்கப்படுவீர்களோ அங்கிருந்து அந்த காபாவை சுற்றி மட்டும் சொர்க்கத்தினுடைய வாசலை நான் திறந்து விடுகின்றேன். தஜ்ரி அலைக ரூஹஹா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை சொர்க்கத்துடைய தென்றல் காற்று நேரடியாக நீங்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி வீசிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்களா, காபாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், வெளியெல்லாம் சூடாக இருக்கும். காபாக்குள் எந்த இடத்தில் நெற்றியை வைத்தாலும் அங்கே நெருக்கமாக சில குறிப்பிடப்பட்ட இடங்களிலே சூட்டினுடைய தன்மை குறைந்து குளிர்ச்சியை தரும் என்று சொன்னால் அதற்கு காரணம் சொர்க்கத்துடைய வாசல் அங்கே வீசப்படுகிறது. அதற்கு காரணம் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய அந்த சூட்டின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வைத்த கோரிக்கை தான் என்பதை செய்தனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். சொன்னால் நபிக்கு ரொம்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் ஒரு ஜிக்ர் சொல்லி கொடுத்துட்டு நீ இதை ஓதுறீங்கன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் வம்சங்களில் பாரம்பரியத்தில் வந்த அடிமைகளை உரிமையிட்ட நன்மை என்னங்க நபி ஒரு ஹதீஸ் சொல்லி தராங்க. மன் கால அஷரன், யாரு 10 தடவை என்னங்க சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின். ஒரு நாளைக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 4வது கலிமாவை யாரு 10 தடவை சொல்லுவாரோ, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 தடவை சொன்னா கான கமன் ஆதக ரகபதன் மின் உல்தி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் வம்சங்களில் 10 பேரை அல்லது சில மனிதர்களை அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை போலன்னு சொல்றாங்க. அதுக்கு நபி அடிமைகள் சொல்லியிருக்கலாமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களில் வருகின்ற பாரம்பரியத்தில் உள்ள அடிமைகளை உரிமையிடுதல், எல்லா அடிமைகளை உரிமையிடுவது சிறந்தது என்பதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. எனவே தான் நபி எல்லா செய்திகள்லையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லுவாங்க. கண் திருஷ்டிகளுக்கு துஆ நபி அவர்கள் எவ்வளோ கத்துக் கொடுக்குறாங்க. ஹசன் ஹுசைனாருக்கு கண் திருஷ்டி வந்துருச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு வார்த்தை ஓதி ஊதுறாங்க, ஓயிதுகுமுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இது கண் திருஷ்டிக்கு மருந்து. இதை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இதை ஓதுனேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண் திருஷ்டி வரும்போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை ஓதித்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மேல ஊதுவார்கள். அதனால் தான் நானும் அதை பின்பற்றி இதை செய்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் கண் திருஷ்டிக்கு இதைத்தான் நபி ஊதுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நானும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இதை ஊதுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்று செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களை ஏறத்தாழ 8-9 இடங்களில் அவர்களுடைய பெயர்களை சொல்லுகின்றான். அவர்கள் தான் இன்று குர்பானி கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் ஆணும் தான் வெட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்து அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஆடை கொடுத்தான் என்று சொன்னால் அது அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸாக இருக்கட்டும், அல்லாஹ் நபிமார்கள் கேட்ட துஆக்களை கேளுங்கள். இன்னைக்கு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ ஃபிரௌன் கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன்
என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக துஆ கேட்டது, அதுதான் அவனை அழித்த வரலாறுகள் இருக்கிறது. எனவே சூரா யூனுஸ் நமக்கு பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறது. எத்தனையோ மஜ்லிஸ்கள் இருக்கிறது. நம்ம முடியும் போது என்னங்க சொல்லணும்? சூரா யூனுஸ்ல போய் பாருங்க. ஒவ்வொரு பேச்சாக இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளாக இருக்கும்போது கடைசியாக முடிகின்ற பொழுது வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறோமே, இது சூரா யூனுஸ் தான் நமக்கு சொல்லித் தருகிறது என்ற வரலாறெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்று, அல்லாஹுடைய இறைநேசர்கள் என்று சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களையும் நாம் நம்ப வேண்டும், அவர்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸிலே அவர்களை தனியாக மையப்படுத்தி சொல்லுகின்றான். எனவே எத்தனையோ பேர் நபிமார்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதில் தயங்குகின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் இறைநேசர்களாக அவுலியாக்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸஹபத்தின் நுபுவா, நுபுவத் என்ற வாசல் முடிந்து விட்டது, வபக்கியத்தில் முபஷிராத், நான் தான் கடைசி நபி, இதற்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள், ஆனால் இறை நேசர்கள் என்பது கியாமத் வரை வருவார்கள். யா ரசூலுல்லாஹ், வலிமார்கள் எதுவரை வருவார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? தஜ்ஜாலை அழிக்கக்கூடிய கூட்டத்தில் கூட என்னுடைய உம்மத்தின் நல்லடியார்கள் இருப்பார்கள், இறைநேசர்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் அந்த தஜ்ஜாலை அழிப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இறைநேசர்கள் ஒவ்வொரு காலத்திலும் வாழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் தஆலா 30 அபதாதுகளை வைத்திருக்கிறான். ஒருவர் இறந்து விட்டால் ஒருவர் வருவார், ஒருவர் இறந்து விட்டால் அந்த இடத்தில் ஒருவரை அல்லாஹ் நிரப்பி விடுவான். அந்த 30 இறைநேசர்களும் யாரை கொண்டு தெரியுமா இருப்பார்கள்? அவருடைய உள்ளங்கள் எல்லாம் குலூபுஹும் குலூபு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை போல மிருதுவாக இருக்கும் என்றார்கள். நபி அபூபக்கர் சித்திக் கூட உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய உள்ளம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் மாதிரினாங்க. ஏன்? யாரும் அழியக்கூடாதுன்னாங்க. அங்க பக்கத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, உன்னுடைய உள்ளம் கல்பே நூ அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை போல, நூ அலைஹிஸ்ஸலாம் தான் உலகம் முழுக்க அழிய வேண்டும் என்று துஆ செய்தார்கள் என்று நபி அவர்கள் 2 பேரையும் உதாரணம் படுத்தி காட்டினார்கள் என்று சொன்னால், அதாவது கியாமத் நாள் வரை இறைநேசர்களுடைய வாசல்கள் திறந்து இருக்கும் என்பதே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரா யூனுஸிலே அலா இன்ன அவுலியா அல்லாஹி என்று சொல்லி தருகிறான். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு இன்று ஓதப்பட்ட 2 சூராவுடைய அந்த பரக்காத்துகளை கொண்டு ரமலானுடைய 2வது ஜும்மாவை அடைகிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளையுடைய தினம் ரஹமத்தினுடைய முதல் 10 கடைசி நாளாக இருக்கிறது. அதற்கு பிறகு மக்ஃபிரத் என்னும் நடு 10 தொடங்க இருக்கிறது. ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் இபாதத்துகளை கொண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் நபிமார்கள் எந்த துஆக்களை கேட்டார்களோ அப்படிப்பட்ட துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடத்தில் உதவியை பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.